Hi friends, I'm Karthi. Welcome to English பேசி பழகலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா present perfect tenseல interrogative sentence வந்து எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். present perfect tenseனா என்ன சொல்லியிருக்கிறோம்? perfect அப்படினாலே முற்று பெற்ற அல்லது முடிந்த அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ ஒரு செயல் வந்து கடந்த காலத்துல தொடங்கி இப்போ present வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்படி இல்லைன்னா present வரைக்கும் அதோட இம்பாக்ட் இருக்கு. அந்த மாதிரி செயல்களை நம்ம சொல்றதுதான் வந்து present perfect tense. இப்போ interrogative sentenceனா என்னது? இப்போ அந்த செயல் நடந்திருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேள்வி கேட்போம் பாத்தீங்களா, அதுதான் வந்து interrogative sentence. இப்போ interrogative sentence பொறுத்த வரைக்கும் நம்ம கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க? எஸ் ஆர் நோ, அந்த மாதிரி ரெண்டு தான் நமக்கு பதிலா கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நீ ப்ராஜெக்டை முடித்து விட்டாயா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அவங்க என்ன பண்ண சொல்லுவாங்க பதிலு? எஸ், அப்படி இல்லைன்னா நோ. ஒண்ணு ஆமா நான் முடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா இல்ல நான் இன்னும் முடிக்கல அப்படின்றதும் நமக்கு பதிலா வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கறதுக்கு யூஸ் பண்றதுதான் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இது வந்து நம்ம எப்படி வந்து மேக் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் வரும். present perfect tenseனாலே have has அப்படின்றது தான் வந்து ஆக்சிலரி வெர்பு. ஸோ அதை வந்து நம்ம நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்போ பாருங்க, ஐ வி யூ தே, ஓகேவா? ஐ வி யூ தே இந்த சப்ஜெக்ட்லாம் வந்திருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? have அப்படின்ற ஆக்சிலரி வெர்பு தான் எழுதணும். ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோல பார்த்துட்டோம், இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாலே வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பு தான் எழுதணும். ஸோ ஐ வி யூ தேலாம் வந்தா have அப்படின்ற ஆக்சிலரி வெர்பு எழுத போறோம். சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வந்து எழுதணும். வெர்பு வந்து V3 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல தான் வந்து இருக்கணும். இதே மாதிரி ஹி ஷி இட் நேம்லாம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஹேஸ் அப்படின்றது வந்து ஆக்சிலரி வெர்பா வந்து எழுதணும். ஓகேவா? ஹி ஷி இட் அப்புறம் நேம் அல்லது சிங்குலர் எதுனா சொல்லிக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சுன்னா ஹேஸ் எழுத போறோம், சப்ஜெக்ட் எழுதணும், அதுக்கப்புறம் V3 ஃபார்ம் வந்து வெர்பு இருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈட்டு தான் நம்ம ஈட்டன் அப்படின்னு தான் எழுதுவோம். பாஸ்ட் ஈட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? ஈட்டன். ஃபினிஷ்னா ஃபினிஷ்டு, கம்ப்ளீட்னா கம்ப்ளீட்டட், மீட்னா மெட். இந்த மாதிரி நம்ம வந்து V3 ஃபார்ம்ல தான் வந்து கண்டிப்பா வந்து எழுதியிருப்போம். ஸோ நம்ம வந்து இப்போ இதுல இருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், இன்னும் நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நம்ம present perfect tenseனாலே சில கீவேர்ட்ஸ் சொல்லியிருக்கோம். என்னென்னது? ஆல்ரெடி, ஜஸ்ட் நோ, so far, yet. இந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சுன்னா நமக்கு மேக்சிமம் வந்து present perfect tense-ஆ தான் வரும். ஸோ வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாம. இப்போ பாருங்க, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நீ உன் வேலையை முடித்து விட்டாயா? நீ உன் வேலையை முடித்து விட்டாயா? இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? முடிச்சிட்டோம்னா எஸ், நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை நோ, நான் இன்னும் முடிக்கல அப்படின்றத நமக்கு பதிலா வரும். நீ உன் வேலையை முடித்து விட்டாயா? இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்க்க போறோம். ஏன்னா சப்ஜெக்ட் பொறுத்து தான் ரெண்டு ஸ்ட்ரக்சரா மாறி இருக்கு. என்ன நமக்கு சப்ஜெக்ட் வந்திருக்கு? நீ. அப்போ நீனா என்ன சொல்லுவோம்? யூ. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். யூ வந்திருந்தா என்ன ஆக்சிலரி வெர்பு வந்து யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஹேவ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேவ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இங்க என்ன இருக்கு? நீ. அப்போ யூ. ஹேவ் யூ முடித்து விட்டாயா அப்படின்றதுதான் வெர்பு. ஓகேவா? அப்ப வெர்பு வந்து V3 ஃபார்ம்ல வி முடித்து விட்டாயா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஃபினிஷ். அதை வந்து V3 ஃபார்ம்ல சொல்லுங்க, என்ன சொல்லுவோம்? ஃபினிஷ்டு. ஃபினிஷ்டு. மிச்சம் நமக்கு என்ன இருக்கு? உன் வேலையை அப்படின்றதுதான் மிச்சம் இருக்கு. அப்பனா யுவர் ஒர்க். என்ன சொல்லணும்? யுவர் ஒர்க். எண்டிங்ல என்ன பண்ணணும்? கண்டிப்பா கொஸ்டின் மார்க் வந்து கம்பல்சரி. இப்ப பாருங்க, have you finished your work? have you finished your work? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவன் பூங்காவிற்கு போயிருக்கானா? அவன்
பூங்காவிற்கு போயிருக்கானா. இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்க்கணும். அவன் வந்திருக்கு. சோ என்ன எழுதணும் நம்ம? ஹேஸ். அவன் அப்படின்னா ஹி. அப்ப என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும்? ஹேஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். சோ ஹேஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? ஹேஸ்க்கு அப்புறம் என்ன எழுத சொல்லியிருக்காங்க? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இங்க என்ன வந்திருக்கு நமக்கு? அவன். சோ ஹி. வெர்ப் V3 ஃபார்ம் என்னது நமக்கு? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வந்திருக்கணும். சோ இங்க போயிருக்கானா. அப்ப என்ன சொல்லுவோம்? கோ. கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது நமக்கு? கான். ஹேஸ் ஹி கான். அதுக்கப்புறம் இருக்கிற சென்டென்ஸ் அப்படியே எழுதிட வேண்டியது. மிச்சம் என்ன இருக்கு? பூங்காவிற்கு. அப்ப டு த பார்க். டு த பார்க். எண்டிங்ல என்ன பண்ணணும்? கண்டிப்பா கொஸ்டின் மார்க் வந்து கம்பல்சரி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் திரைப்படத்தை பார்த்துள்ளானா. அவன் திரைப்படத்தை பார்த்துள்ளானா. அவள்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? அவள் திரைப்படத்தை பார்த்துள்ளாளா. அவள் திரைப்படத்தை பார்த்துள்ளாளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அவள் வந்திருக்கு. அப்போ என்னது? திருப்பி அகைன் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப பாருங்க, அவள் வந்திருக்கு. சோ என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும்? ஹேஸ். ஹேஸ். அவள். அப்போ ஷீ. பார்த்துள்ளானா. பார்க்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? சி. இங்க என்ன எழுதணும்? V3 ஃபார்ம் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? சீன். ஓகேவா? சீன். ஹேஸ் ஷீ ஷீன். மிச்சம் நமக்கு என்ன இருக்கு? திரைப்படத்தை. அப்ப மூவி. Has she seen movie? Present perfect tense பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு செயல் வந்து கடந்த காலத்துல தொடங்கி நிகழ்காலம் வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கும். அப்படி இல்ல கடந்த காலத்துல நடந்த நிகழ்வோட இம்பாக்ட் வந்து இப்போ இருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு present perfect tense. இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றதுன்னு பார்த்தோம். present perfect tense உங்களுக்கு இதை மீறியும் கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட், ஆல்ரெடி, அப்புறம் so far, yet இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தாலும் நமக்கு present perfect tense தான். ஸோ இப்போ அகைன் வந்து நம்ம இதுல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர்கள் ப்ராஜெக்டை முடித்து விட்டார்களா. அவர்கள் ப்ராஜெக்டை முடித்து விட்டார்களா. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அவர்கள் வந்திருக்கு. ஸோ நம்ம இப்ப என்ன எழுதணும்? அவர்கள் வந்தனா என்ன ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம்? have. have. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு? அவர்கள். ஸோ தே. have they. வெர்ப் என்னது? முடித்து விட்டார்களா. இதை எப்படி நம்ம எழுதுவோம்? V3 ஃபார்ம்ல finished. finished. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேர்டு மிச்சம் இருக்கு? ப்ராஜெக்டை. சோ அதை நம்ம அப்படியே எழுதிடலாம். finished the project. எண்டிங்ல என்ன பண்ணணும்? கண்டிப்பா கொஸ்டின் மார்க் கம்பல்சரி. have they finished the project? have they finished the project? இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் நடனம் கற்றுள்ளாளா. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்க்கணும். அவள் வந்திருக்கு. சோ ஹேஸ். இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஹேஸ். ரெண்டாவது என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட்? அவள். சோ ஷீ. வெர்பு என்னது நமக்கு? கற்றுள்ளாளா. வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சோ கற்றுள்ளாளாவோட லேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து V3 ஃபார்ம்ல என்ன சொல்லுவோம்? லேர்ன்ட். மிச்சம் இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிட போறோம். இங்க என்ன வேர்ட் இருக்கு? நடனம். சோ டு டான்ஸ். எண்டிங்ல என்ன பண்ணணும்? கண்டிப்பா கொஸ்டின் மார்க் வந்து கம்பல்சரி. has she learned to dance? எவ்வளவு ஈஸியா மேக் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்க எழுதிக்கோங்க. எழுதிட்டு வந்து அதை வந்து மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த அளவு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவு வந்து நம்மளால வந்து
இங்கிலீஷ் வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் பேச முடியும், ஃப்ளூயண்ட்டாகவும் திரும்பி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம இதுல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் சென்டென்ஸ் என்னது? அவன் மதிய உணவை சாப்பிட்டானா. அவன் மதிய உணவை சாப்பிட்டானா. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? அவன் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் பார்ப்போம். இப்போ என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஹேஸ். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு? ஹி. ஹேஸ் ஹி. வெர்ப் என்னது? சாப்பிட்டான். வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம்ல. சோ ஈட்டன். மிச்சம் இருக்கிற வேர்டை நம்ம அப்படியே எழுதிடுவோம். இங்க என்ன இருக்கு? மதிய உணவு அப்படின்ற வேர்டு தான் மிச்சம் இருக்கு. சோ லஞ்ச். நீங்களே கொஸ்டின் மார்க். Has he eaten lunch? அவன் மதிய உணவை சாப்பிட்டானா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் சந்தைக்கு சென்று விட்டார்களா. அவர்கள் சந்தைக்கு சென்று விட்டார்களா. இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவர்கள். சோ have. ஆக்சிலரி வெர்ப் வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் எழுதணும். என்ன சப்ஜெக்ட்? தே. வெர்ப் என்னது? சென்று விட்டார்களா. இதை நம்ம எப்படி வந்து V3 ஃபார்ம்ல சொல்லுவோம்? gone. மிச்சம் இருக்கிறது சந்தைக்குன்ற வேர்டு. சோ அதை அப்படியே எழுதிடலாம். டு த மார்க்கெட். டு த மார்க்கெட். எண்டிங்ல என்ன பண்ணணும்? கண்டிப்பா கொஸ்டின் மார்க் வந்து கம்பல்சரி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நாம் சந்தித்துள்ளோமா. நாம் சந்தித்துள்ளோமா. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? நாம் வந்திருக்கு. சோ வி. அப்போ வி வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஹேவ் தான். ஹேவ். சப்ஜெக்ட் என்னது? நாம். சோ வி. சந்தித்துள்ளோமா. இதோட V3 ஃபார்ம் என்னது? மீட் எழுதக்கூடாது, met. எண்டிங்ல கொஸ்டின் மார்க். Have we met? Have we met? பாருங்க எவ்வளவு ஈஸியா எழுதிட்டோம்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் கரெக்டா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வந்து நீங்க மறுபடியும் தமிழ்ல எழுதி இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வந்து தமிழ் வெளி மூலமா தான் வந்து கத்துக்கிறோன்றதுனால நீங்க தமிழ்ல சென்டென்ஸ் எழுதி அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எந்த டென்ஸ் வந்தா எந்த மாதிரி வந்து தமிழ் வார்த்தைகள் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது வந்து நமக்கு முதல்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா தான் வந்து நமக்கு டென்ஸ்ல வந்து கொஞ்சம் கூட குழப்பமே வராது. ஏன் நம்ம வந்து டென்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கோம்னா, டென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து இங்கிலீஷ் வந்து உங்களால வந்து ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். நீங்க பேசுறீங்க பார்த்தீங்களா அந்நியாரம் நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் பாருங்க. இது கரெக்டா தப்பா அப்படின்றதுலாம் தோணும். ஆனா வந்து நீங்க வந்து டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா கத்துக்கிட்டு ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து பேசும்போது உங்களுக்கே வந்து தானாவே வந்து அந்த கான்ஃபிடென்ட் வந்து லெவல் வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து நிறைய மறுபடி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மளாலே வந்து ஆங்கிலம் வந்து சரளமா பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.